எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த கார்த்திகை தீப திருநாள் அனைவரது வீட்டிலும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று தீப ஒளி போல ஒளி சிந்த மனமெங்கும் சந்தோஷம் பொங்க வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுல நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். ஒன்னு ஃபாலோ பண்ண முடியலன்னா இன்னொன்னு ஃபாலோ பண்ற மாதிரி ஆல்டர்னேட் டிப்ஸ்ன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விளக்கு கிளீன் பண்றது. பழைய விளக்கு எப்படி கிளீன் பண்றது, புது விளக்க எப்படி கிளீன் பண்ணி சுத்தமா ஏத்துறது, திரி போடுற மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். புதுசா வாங்கின விளக்கு, எத்தனை பழைய விளக்குகள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வருடமும் ஒரு 5-6 விளக்குகள் புதுசு வாங்கி ஏத்துவோம். அத ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியில ஊற வச்சிருங்க. ஏன்னா விளக்குல, மண் விளக்குல மைனூட் போர்ஸ், அதாவது நுண் துளைகள் இருக்கும். பானையில எப்படி இருக்குது, அது இருக்கிறனாலதான் அந்த நுண் துளைகள் வழியா காற்று உள்ளார போய் பானை தண்ணி சில்லுன்னு ஆகும். அந்த பானையை சுத்தி வேர்த்து இருக்கும். அது அந்த மைனூட் போர்ஸ் வழியா அந்த தண்ணி வெளியில வர்றதுதான் பானை நிறுத்தி இருக்கும். அது மாதிரிதான் விளக்கும். இதனால கசிவு, எண்ணெய் கசிவு ஏற்படும். இந்த தண்ணியில போட்டு வைக்கும் போது அந்த மைனூட் போர்ஸ் க்ளோஸ் ஆகும். அதனால எண்ணெய் கசிவும் இருக்காது, விளக்கு அதிக எண்ணெயும் குடிக்காது. இது புது விளக்கு கிளீன் பண்ண. பழைய விளக்கு நான் போன வருஷமே சொல்லியிருக்கேன். நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலும் அந்த விளக்குல இப்படி பவுடர் போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம், அந்த பாருங்க எண்ணெய் பிசுக்க பவுடர் இது பண்ணனால பிசு பிசுன்னு இருக்கு பாருங்க. பவுடர் போட்டு வச்சிட்டீங்கன்னா விளக்கு புதுசு போல இருக்கும். இந்த விளக்கு இப்ப எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பழைய விளக்கு கிளீன் பண்ண இந்த மாதிரி பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்து உங்ககிட்ட முதல்ல பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. என்கிட்ட கொஞ்சம் விளக்கு அதிகம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகம் போடுறேன். பேக்கிங் சோடா இது எண்ணெய் பிசுக்க எடுத்துரும். அப்புறம் அந்த எண்ணெய் சிக்கு இருக்குல்ல, அது கூட எண்ணெய் சிக்கு வாசம் அடிக்காமையும் இருக்கும். பிளஸ் உங்ககிட்ட இருக்கு ஷாம்பு, எந்த ஷாம்புனாலும் சரி. ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த நீர்ல பழைய விளக்குகள்லாம் போட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்ச உடனே இதை அப்படியே ஆறட்டுன்னு விட்டுறாதீங்க. திருப்பி இந்த இதுல இருந்து போன எண்ணெய் பிசுக்கெல்லாம் திருப்பி இதுலயே அப்பிக்கும். அதனால சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சூடா பச்சை தண்ணியில சூடா இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியில போட்டுருங்க. போட்டீங்கன்னா கழுவி எடுத்தா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாம விளக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும். இப்படி கழுவி எடுத்த விளக்குகளை சிரமமே பார்க்காம இப்படி மஞ்சள்ல ஒத்தி எடுத்து, நீங்க எத்தனை பொட்டு வைப்பீங்களோ, நான் 5 பொட்டு வைப்பேன், நீங்க எத்தனை பொட்டு வைப்பீங்களோ இப்படி வச்சிருங்க. இப்படி விளக்கு ஃபுல்லா வைக்கும் போது அது ஒரு மங்களகரமா இருக்கும்.
இல்ல உங்க கையில பட வேணான்னா பட்ஸ் வச்சு கூட நீங்க வைக்கலாம். விளக்குல இருந்து எண்ணெய் வடியாம இருக்கிறதுக்கு நம்ம சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சுண்ணாம்பை பின்னாடி தடவுனீங்கனாலும் விளக்குல இருந்து எண்ணெய் கசிவு இருக்காது. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டிருந்தா கூட சம்டைம்ஸ் லீக் ஆகுதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சுண்ணாம்பு தடவி வைக்கும் போது எண்ணெய் கசிவு இருக்காது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. விளக்குக்கு திரிகள் திரிக்கும் போது இந்த மாதிரி கடைகள்ல திரிகள் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஆனாலும் இந்த மாதிரி திரிகள், இந்த மாதிரி பூத்திரிகள் செய்யும் போது விளக்கு நின்னு நிதானமா எரியும். இந்த மாதிரி பூத்திரிகள் போடும்போது விளக்குல இப்படி வச்சு ஏத்தும் போது காத்துல அணையாது. அப்புறம் இந்த இடத்துல திரிகள் பட்டு இது வழியா எண்ணெய் வழியும், இந்த இடம் கருப்பாகும், இதுவும் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி பூந்திரிகள் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் ரவுண்ட் ரவுண்டா செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு கொஞ்சமா பஞ்சு எடுத்து இப்படி நல்லா கைகள்ல இது பண்ணிட்டு இத நடுவுல வச்சு உங்களுக்கு நல்ல டைட்டா சுத்திடுங்க. இப்படி டைட்டா சுத்தும் போது நல்லா திரி சுத்திக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி சட்டுவம் எடுத்து இந்த ஹோல்ல விட்டு அப்படியே திரி ரவுண்டா அழகா வரும். நான் இப்படிதான் தெரிச்சேன். இந்த மாதிரி சட்டுவத்தோட ஹோல் அப்படியே அழகா பூநெறிகள் வரும். சில வீடுகள் கார்னர்ல இருக்கும், அப்ப காத்துகள் அதிகம் அடிக்கும் போது விளக்கு அணைஞ்சு போகும். அது நின்று நிதானமா எடுத்துக்கு இந்த மாதிரி கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து நல்லா கற்பூரத்தை இது பண்ணிட்டு இந்த மாதிரி பூந்திரிகள் செய்யும் போது கற்பூரத்துல டிப் பண்ணி இந்த மாதிரி பூந்திரிகள் செய்யும் போது நல்லா நிதானமா எரியும். இது போல நம்ம தயார் பண்ண விளக்குல கொஞ்சமா கற்பூரம் போட்டு இந்த திரி போட்டு ஏற்றும் போது விளக்கு நல்லா நின்னு நிதானமா எரியும். இந்த மாதிரி திரிகள்ல இப்படி எண்ணெய் ஊத்தி வச்சிட்டீங்கன்னா விளக்கு ஏத்தும் போது இந்த திரி நல்லா இந்த எண்ணெயில ஊறி இருக்குமா, நம்ம விளக்கு ஏத்தும் போது நம்மளுக்கு நல்லா நிதானமா எரியும். இந்த மாதிரி ஏத்தும் போது அவ்வளோ அழகா நம்மளோட தீபம் எரியும். இந்த கற்பூரத்தையும் இதுக்குள்ளரே போட்டுட்டீங்கன்னா விளக்கு எரியும் போது ரொம்ப அழகா ஒரு தெய்வீகமா எரியும், அணையாம எரியும். விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் வழிஞ்சு
தரையெல்லாம் வீணாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டைகள் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி அது மேல விளக்க வச்சு ஏத்தும் போது எண்ணெய் வலியாம விளக்கு அழகா எரியும். ட்ரை பண்ணி பாருங்களேன். எண்ணெய் வலியாம இருக்கிறதுக்கு நீங்க விளக்கு கடியில வாழை இலை இல்ல செம்பருத்தி இலை எது கிடைச்சாலும் பரவாயில்ல, அது வச்சு ஏத்துங்க. அது எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டைய சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி ஏத்துனீங்கன்னா விளக்கு நல்லா நின்று நிதானமா எரியும். இன்னொரு டிப் சொல்றேன். சில நேரம் நம்ம வீட்டுல வாங்கி எக்ஸ்பைரி ஆன பவுடருங்க இருக்கும். பவுடர் என்ன முகத்துக்கு பூச மட்டும்தானா? இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி பவுடர் போட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டு ஏத்துனீங்கனாலும் எண்ணெய் கசியாம வீடு தர ஆயில் எண்ணெய் கரை பிடிக்காம எண்ணெய் வழியாம தீபம் ஏத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொன்ன ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.